ட்ரெயினிங்காக பெங்களூர் போகிறேன். ஸோ சதாப்தி ட்ரெயின் 6 மணிக்கு புக் பண்ணி 10 மணிக்கு 4 ஹவரில் ரீச் ஆகிட்டேன். போகணுன்னு செம்ம பசி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்டல் போய் செக் இன் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் ட்ரெயினிங். நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு சும்மா அங்கே இருக்கிற ஹாஸ்டலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹோரியன் மாலுக்கு கிளம்பி போயாச்சு. புதுசாக வந்து சியான் விக்ரமோட படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் நாங்கள் அந்த படத்தை அங்கே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். அன்றைக்கி நைட்டு வந்து ஹாஸ்டலில் டின்னர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட நெக்ஸ்ட் டே நம்ம வந்த வேலையை பார்க்கணும்ல. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக 5 o'clock வரையும் செம்ம ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நடுவில் டீ காஃபி லஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து நல்லா ட்ரைனிங்கை பூஸ்ட் பண்ணி எங்களை வந்து ஒரு 5 o'clock விட்டுட்டாங்க. ஸோ போர் அடிக்கும் அடுத்த ஆஃப் டே. ஸோ வாங்க அப்படியே போய் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அங்கேருந்து வெளியே வந்தோன்னு செம்ம சூப்பர் கடையெல்லாம் இருந்துச்சு. பெங்களூரில் கேரளா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி நைட்டு கிளம்புறோன்றதுக்காக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த நெக்ஸ்ட் டேவும் எங்களுக்கு ட்ரைனிங் இருந்தனால நாங்கள் அன்றைக்கும் போய் அட்டன் பண்ணிவிட்டு சேம் லஞ்சு ஸ்நாக்ஸு டீ அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க தான் என்னோட ரூம்மேட்டு. ஸோ எல்லாருமே அவள் தான் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஸோ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ நைட்டும் நான் அங்கேயே டின்னர் சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன். 2 நாளில் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி கிரியேட் ஆகுமான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப மிஸ்ஸும் பண்ணேன். நல்லபடியாக சேஃபாக வந்து சென்னைக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.